ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிமே டாக்கீஸ். இந்த வீடியோவில் கிளாஸ் ரூமாக தெளிட்டு அனிமே சீரிஸோட சீசன் 1 எபிசோட் 11 தான் பார்க்க போகிறோம். எபிசோட் 10 எந்த இடத்துல முடிஞ்சுக்குன்னா, ஒரு அண்டர்வேர் சண்டை போயிருக்கும். பசங்களில் யாரோ ஒருத்தன் வந்து கரேசாவாவோட அண்டர்வேரை திருடிட்டு போயிருப்பான். இப்போ அந்த சண்டை தான் திரும்ப கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இப்போ பசங்க எல்லாருமே ஏற்கனவே எங்களோட பேக்கையும் செக் பண்ணிட்டீங்க, எங்களோட பேண்ட் பேக்கெட்டையும் செக் பண்ணிட்டீங்க, இதுக்கு மேலே நாங்கள் எப்படி ப்ரூவ் பண்ணுறது, எங்களால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ பொண்ணுங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஹிராட்டா அண்டர்வேரை திருடினவன் ஒரு திருடே மட்டும் கிடையாது, அவன் ஒரு வகையான காஜு. அப்படி ஒருத்தன் இருக்கிற இடத்துல பொண்ணுங்களால் எப்படி பாதுகாப்பாக இருக்க முடியும், நம்ம டென்ட்டை தனித்தனியாக பிரிச்சிடலான்னு சொல்கிறாங்க. அப்போ பசங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு தானே சந்தேகமாக இருக்குது, உங்களுக்கு வேணால் நீங்கள் பிரித்து எடுத்துகிட்டு போய்க்கோங்க, எங்களால் எங்கேயும் போக முடியாது, நாங்கள் இங்கே தான் இருப்போம்னு சொல்கிறாங்க. அப்போ பொண்ணுங்களும் பரவாயில்ல நாங்களே போய்க்கிறோம், இங்கே இருக்கிற டென்ட்டை தூக்கி வேறு இடத்துல வைக்கணும், அதுக்கு நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹிராட்டாவை கூப்பிட்றாங்க. ஹிராட்டாவும் சரி ஓகே நானே ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் மற்ற பசங்க யாருமே வரக்கூடாது, நீ மட்டும்தான் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோன் ஹோரிகிட்டா வந்து பசங்க எல்லாருமே ஒரே மாதிரி தானே, அப்போ ஹிராட்டாவும் ஒரு பையன் தானே, அவனை மட்டும் நம்மளால் எப்படி நம்ப முடியும்னு சொல்லி கேட்குறா. ஹிராட்டா அந்த மாதிரி பையன் கிடையாது, அதனால் அவனை நம்பலான்னு சொல்லும் போது என்ன இருந்தாலுமே கூட அவனும் ஒரு பையன் தான், என்னால் அவனை முழுசாக நம்ப முடியாது, இப்போ அவன் மட்டும் இங்கே வரக்கூடாது, இன்னொரு நம்பிக்கையான ஒரு ஆளும் வரணும், அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து வேலை பார்த்தா தான் ஒருத்தர் திருடனா இருந்தால் அதை இன்னொருத்தன் கண்டுபிடிச்சிருவான்னு சொல்கிறா. சரி அந்தளவுக்கு நம்பிக்கையான ஆள் யார் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹிராட்டா வந்து நம்மளோட ஹீரோ அயனகோஜியை சொல்லிடுறா. இப்போ ஹிராட்டாவும் நம்ம ஹீரோவும் சேர்ந்து டென்ட் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹிராட்டா என்ன சொல்கிறான்னா, பரவாயில்ல அயனகோஜி, உன் மேலே ஹோரிகிட்ட நல்லாவே நம்பிக்கை வச்சிருக்கா, கரேசவா கூட அவள் சொன்ன உடனே ஓகேன்னு சொல்லிட்டான்னு சொல்கிறான். அதுக்கு என்ன காரணம்னா, நான் கரேசவா கிட்டேயும் சரி யார்ட்டையுமே சரியாக பழகினதே கிடையாது, நான் ரொம்பவே அமைதியாக இருக்கிறனால சரி ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் சொல்கிறான். அப்போ இபிக்கு அந்த இடத்துல நடந்து வந்து நம்ம ஹீரோ கிட்ட, உங்கள் பசங்களில் நிறைய பேர் என்னை தான் சந்தேகப்படுவீங்க, நான் அந்த மாதிரி பண்ணவே இல்லை, ஆனால் எல்லாருமே என்னை பார்க்குற பார்வையே ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்கிறா. அப்போ ஹீரோவும் அந்த பக்கம் திரும்பி பார்க்கும்போது சூடோ நல்லா முறைச்சி பார்த்துட்டு இருக்கான். ஆமாம் நீ சொன்னது உண்மைதான், சூடோ கூட உன்னை தான் முறைச்சி பார்த்துட்டு இருக்கான்னு சொல்கிறான். இருந்தாலுமே கூட நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்லி அயனகோஜி சொல்கிறான். அதை கேட்ட உடனே இபுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இப்படி ஒரு ஆன்சரை உங்ககிட்ட தான் நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்கிறா. அப்போ நைட் ஆயிடுது, நம்ம ஹீரோ மட்டும் தனியாக உட்காந்துருக்கான். அப்போ நம்மளோட ஹீரோன் அந்த இடத்துக்கு வந்து, இன்னைக்கு எனக்கு நிறைய வேலை கொடுத்துட்டேனோ அப்படின்னு சொல்கிறா. இதுக்கு காரணமே நீ தானே, நீ வாயை மூடிட்டு இருந்தா எனக்கு எவ்வளோ வேலையே வந்திருக்காது, நீ தான் தேவையில்லாம என்னோட பேரை சொல்லிட்டேன்னு சொல்கிறான். நான் என்ன பண்ணுறது, ஹிராட்டாவை என்னால் முழுசாக நம்ப முடியாது, எனக்கு என்ன தோணுச்சோ அதான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஈஸியாகவே பதில் சொல்லிடுறா. அப்போ நீ எந்த ஒரு வேலையுமே பண்ண மாட்டேற, உன்னோட உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறான். எனக்கு என்ன பிரச்சனை, நான் எப்பயும் போல நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோன்னு சொல்கிறா. நீ போய் சொல்கிற, உனக்கு இந்த டெஸ்ட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே உனக்கு உடம்பு சரியில்லை, நீ ஏற்கனவே ஃபீவரோட தான் இந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோன் அப்போல்லாம் உனக்கு கிடையாதுன்னு சொல்லி திரும்பவும் போய் தான் சொல்கிறா. அப்போ நம்மளோட ஹீரோ பக்கத்தில் வந்து அவரோட கையை பிடிக்கிறான். அவளோட நெத்தியில் கை வச்சு பார்க்கும்போது பயங்கரமாக சுடுது, கிட்டத்தட்ட 38 டிகிரி செல்சியஸ்க்கு மேலேயே போயிருக்கும். இந்த மாதிரி ஒரு ஃபீவரில் நீ எதுக்காக நீ டெஸ்ட்டுக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ மட்டும் நான் உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளோட பாயிண்ட்ஸ் எல்லாமே குறைஞ்சி போயிடும், கிட்டத்தட்ட நான் 5 நாள் இருந்துட்டேன், இன்னும் 2 நாள் மட்டும் தானே, இப்போ போய் நான் ட்ராப் அவுட் ஆனால் நான் 5 நாள் கஷ்டப்பட்டிருக்கேன், எந்த ஒரு பலனுமே இல்லாமல் போயிடும், நான் இப்படியே இருந்துக்கிறேன், எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோன்னு சொல்லிடுறா. இப்போ நம்ம ஹீரோ ஹீரோனு இபுக்கி குஷிதா அதோட சேர்த்து ஒரு 2-3 பேர்னு சொல்லி எல்லாருமே சேர்ந்து மீன் பிடிக்கிறக்காண்டி போயிட்டு இருக்காங்க. வானத்தை பார்த்தா கண்டிப்பாக மழை வர மாதிரி இருக்கு, அதுக்கு முன்னாடியே நமக்கு எவ்வளோ மீன் கிடைக்குதோ பிடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறான். இக்கேவும் நம்ம ஹீரோவும் வலையை பிடிச்சி நின்றுட்டு இருக்காங்க. நம்மளோட குஷிதா இபுக்கி பக்கத்தில் இன்னொரு பையனும் சேர்ந்து பழங்கள் ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ குஷிதா மட்டும், பரவாயில்லையே அயனகோஜியும் ஹோரிகிட்டாவும் இந்த அளவுக்கு க்ளோஸாக இருக்காங்களே, ஒருவேளை 2 லவ் பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ பக்கத்தில் இருக்கிற பையனும் வா நம்ம அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட, நான் கிளாஸ் ஏல இருக்கிற ஒரு பையனை பார்த்தேன், அவன் கையில் ஒரு கார்டு மாதிரி இருந்துச்சு, ஒருவேளை அந்த லீடருக்குன்னு சொல்லி ஒரு கார்டு கொடுக்குறாங்களே அதுவாக கூட இருக்கலாம், உங்ககிட்ட தானே லீடர் கார்டு இருக்குது, அதை வேணா என் கண்ணில் காட்டுவே அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதை யார்ட்டையுமே காட்டக்கூடாது, அது ரொம்ப சீக்கிரட்டாக இருக்கணும், பக்கத்தில் இபுக்கு வேற இருக்கா, பார்த்தாலும் பார்த்துருவா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பயப்படுறா. பரவாயில்ல என்கிட்ட மட்டும் மறைச்சு காட்டு, ஒருவேளை இந்த கார்டும் அந்த பையன்கிட்ட நான் பார்த்த கார்டும் ஒரே கார்டாக இருந்துச்சுன்னா அவன் தான் கண்டிப்பாக அந்த கிளாஸோட லீடராக இருக்கணும், அது மூலமாக நமக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். அவளும் பேண்ட் பேக்கில் மறைச்சு வச்சுக்கிட்டு லேசாக மட்டும் வெளியே எடுத்து காட்டுறா. நான் பார்த்த கார்டும் இதே மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் அது வேற ஒரு கலரில் இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். ஒருவேளை ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஒவ்வொரு கலர் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோன்னு சொல்லிடுறா. அவங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போதே பக்கத்தில் இருக்கிற பையன் என்ன பண்ணுறான்னா, கீழே கிடக்கிற ஈரமண் எடுத்துட்டு நம்ம ஹீரோன் தலையிலே போட்டுறான். இப்போ பாருங்களேன், இதை பார்த்தோன்னே அவனோட பாய் ஃப்ரெண்ட் வந்து அக்கறையாக கழுவி விடுவாங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோனும் அவனை திரும்பி பார்த்துட்டு ஒரே அடியில் ஜூடோ மெத்தில் அவனை தூக்கி மல்லாக்கா போட்டுறா. அதை நம்ம ஹீரோ மலையை போட்டாலுமே கூட ஹீரோ எப்படியே மிஸ் ஆயிடுறான். சரி நீ போய் மண்டையை கழுவிட்டு வா அப்படின்னு சொல்லி குஷிதா சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோயின் கிளம்பும் போது, அடி பாவி அவனை அப்படி தூக்கி போடுறையே, அவனை மண்டையே பிளந்திருக்கும், அவனுக்கு கொஞ்சம் விட்டு தான் கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆனால் அதை கண்டுக்காமல் நம்ம ஹீரோயின் நடந்து போயிட்டே இருக்கா. இப்போ நம்ம ஹீரோயின் போய் நல்லா அருவியில் குளிச்சுட்டு மண்டை எல்லாத்தையுமே கழுவிட்டு வந்துடுறா. இப்போ எல்லாருமே சாப்பாடுக்காண்டி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ கிட்ட வந்து உன்னை கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லி காட்டுக்குள்ளே கூட்டிட்டு போயிடறா. இப்போ கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா என்னாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறான். ஒரு விஷயம் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோன்னு சொல்கிறா. ஆனால் நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. அந்த அண்டர்வேர் திருடி போச்சு, அதே மாதிரி உன்னோட அண்டர்வேரை யாராவது ஆட்டையை போட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆட்டையை போட்டது அண்டர்வேர் கிடையாது, என் கையில் இருந்த அந்த லீடர் கார்டை தான், இது மூலமாக நான் தான் லீடர்ன்ற விஷயத்தை கண்டிப்பாக பக்கத்து கிளாஸ்காரங்களாம் கண்டுபிடிச்சிருவாங்க.
எனக்கு என்னமோ ரெண்டே 2 பேர் மேலே தான் சந்தேகமாக இருக்குது. ஒன்று அந்த இபுக்கியா இருக்கணும், அப்படி இல்லைனா கரேசவாவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறா. கரேசவாவுக்கும் உனக்கு என்ன பிரச்சனை, அவள் அப்படி பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறான். அதெல்லாம் உனக்கு சொன்னாலும் புரியாது, எனக்கு அவன் மேலே சந்தேகமாக இருக்குன்னு சொல்கிறான். அவளும் சமைக்கிற இடத்துல பக்கத்திலே தான் இருந்தா, நான் அவளை பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன், அவள் அந்த மாதிரி பண்ணிருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லும்போது, அப்போ கண்டிப்பாக அந்த இபுக்கியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் மேலே தான் சந்தேகப்படுறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த விஷயத்தை பற்றி வேறு யார்கிட்டையுமே சொல்லாத, சொன்னோம்னா மற்ற எல்லாருமே பாயிண்ட்ஸ் எல்லாமே போயிருமேன்னு சொல்லி ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சு இதை பற்றி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிடுறான். சரி நீ முன்னாடி போ, நான் கொஞ்சம் நேரம் இங்கேயே இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோன்னு சொல்லிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின் கண்ணை முடிச்சு பார்க்கும்போது தூரத்தில் நெருப்பாக எரிஞ்சு மேலே புகையாக வந்துட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு அவள் பதறி அடிச்சு ஓடி வந்து பார்க்குறா. இங்கே பயங்கரமாக நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. எல்லாருமே அதை தடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோனுக்கு தெரியும், ஒருவேளை இதை பண்ணது இபுக்கியாக தான் இருக்குமோ, இந்த காடையும் திருடிட்டு இப்போ நெருப்பையும் பற்ற வச்சிருக்காளான்னு சொல்லி பக்கத்தில் வந்து பார்க்குறா. ஆனால் இபுக்கியே ரொம்ப ஆடி போய் நின்றுட்டு இருக்கா. அப்போ கண்டிப்பாக எவ பண்ணியிருக்க மாட்டா, இவளே சாக்காய் நிற்கிறாளே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அப்போ இக்கே வந்து எப்படியோ தண்ணியை ஊற்றி அந்த நெருப்பு எல்லாத்தையுமே அணைச்சிடறான். அந்த நெருப்பு பற்ற வச்ச இடத்த பார்க்கும்போது யாரோ இன்டென்ஷனாகவே நெருப்பு பற்ற வச்ச மாதிரி இருக்குது. இது யார் பண்ணியிருப்பா, கண்டிப்பாக பசங்களாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பொண்ணுங்க எல்லாருமே சொல்கிறாங்க. உடனே பசங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. என்ன நடந்தாலுமே கூட எங்களே சொல்லிட்டு இருக்கீங்க, நாங்கள் எதுக்கான இப்படி நெருப்பை பற்ற வைக்கணும், நாங்கள் ஒன்றும் பைத்தியம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ குஷிதா அங்கேருந்து ஓடி வந்துட்டு, நீங்கள் யாராவது இபுக்கியை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ தான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுது, இதை பண்ணது இபுக்கியாக தான் இருக்கும், அதனால தான் ஓடி போயிட்டா. நடந்த எல்லா பிரச்சனைக்குமே அவள் தான் காரணம், நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன்ல அப்படின்னு சொல்லி சூடவும் கோவப்படுறான். சரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் ஹிராட்டா வந்து முடிஞ்ச வரைக்கும் சண்டை போடாதீங்கன்னு தடுத்துக்கிட்டே இருக்கான். ஆனால் யாருமே பேச்சை நிறுத்துற மாதிரியே தெரியல, எல்லாருமே மாறி மாறி பேசிகிட்டே இருக்காங்க. இப்போ அவன் ரொம்ப டிப்ரெஷன் ஆகி என்ன பண்ணுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ளேயே அவன் புலம்பிட்டு பேசிகிட்டு இருக்கான். அவன் என்ன சொல்கிறான்னா, எல்லாமே கரெக்டாக தானே போயிடுச்சு, ஏன் இந்த மாதிரி தப்பெல்லாம் நடந்துச்சு, ஒருவேளை நான் தான் அதுக்கு எல்லாமே காரணமா அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ நம்ம அயனகோஜி வந்து எல்லாருமே உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க ஹிராட்டா, நீ தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிறான். இப்போ திரும்பவும் ஹிராட்டா வந்து பழைய நிலைமைக்கு வந்துடுறான். எல்லாருமே மலையிலேருந்து ஓரமாக ஒதுங்குவோம், இல்லைனா நம்ம யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போயிடும். நம்ம துணி எல்லாமே நனைஞ்சிட்டு இருக்கு, முடிஞ்ச வரைக்கும் அதை ஓரமாக எடுத்து வைங்க. மற்றவங்க எல்லாருமே சாப்பாடு எல்லாத்தையுமே எடுத்து ஓரமாக வைங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ நம்மளோட ஹீரோயின் மட்டும் இபுக்கியை தேடி ஓடி போயிட்டு இருக்கா. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா இபுக்கி தனியாக தான் நின்றுட்டு இருப்பா. அவள் வந்த உடனே என்கிட்ட ஒரு பொருளை எடுத்துகிட்டு போயிட்ட, அதை மரியாதை திருப்பி கொடுத்துன்னு சொல்லி கேட்குறா. அப்படியா, நான் தான் எடுத்துகிட்டு வந்தேன்னா அது என்ன பொருள்னு சொல்லி நீயே வாய் தரன்னு சொல்ல வேண்டியதானே, அதுக்கு என்ன ப்ரூஃப் வச்சிருக்க, நான் தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி இபுக்கி திரும்பவும் திமிரா பேசுகிறா. என்கிட்ட எந்த ஒரு ப்ரூஃப்மே கிடையாது, ஆனால் எனக்கு நல்லாவே தெரியும் அதை நீ தான் எடுத்துகிட்டு வந்திருக்க, அதை நீயா திருப்பி கொடுத்துட்டா உனக்கு நல்லதுன்னு சொல்கிறா. அப்படியா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, பேசாமல் நீயே வந்து என்னோட பேக்லேருந்து எடுத்துக்கோயேன் அப்படின்னு சொல்லி பேக்கை கீழே வச்சுட்டு 2 ஸ்டெப்பு பின்னாடி போகிறா. அப்போ நம்மளோட ஹீரோனும் பக்கத்தில் வந்து அதை எடுக்க பார்க்குறா. உடனே இபிக்கு ஒரு கிக்கு வைக்க பார்க்குறா. எப்படியும் நம்ம ஹீரோனை அதை தடுத்துடுறா. சண்டை போடலான்ற நடப்பில் தான் நீ வந்திருக்க போல அப்படின்னு சொல்லி இபிக்கு சொல்கிறா. ஆனால் நம்மளோட ஹீரோனுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை. இப்போ மலையில் வேறு நினைறனால அவரோட பாடி கண்டிஷன் ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் எல்லா அடியுமே தடுத்துக்கிட்டே தான் இருக்கா. நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன், என்னோட காடை திருநெல் நீ தானே, அதை நீயே திரும்ப கொடுத்துரு, நான் சண்டை போட வேணான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோன்னு சொல்கிறா. ஆனால் இபிக்கு நிறுத்துற மாதிரியே தெரியல, அடுத்தடுத்து அடியை வச்சுக்கிட்டே இருக்கா. முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட ஹீரோனை அதை தடுத்துக்கிட்டே தான் இருக்கா. ஆனால் ரொம்ப நேரம் சமாளிக்க முடியல. நம்ம ஹீரோனுக்கு நல்லாவே தெரியும், அந்த காடை மட்டும் இபிக்கு எடுத்துகிட்டு போயிட்டா அவனோட கிளாஸ் பேண்ட்ஸ் எல்லாமே பயங்கரமாக குறைய ஆரம்பிச்சிடும். ஏற்கனவே அவள் கேர்லெஸ்ஸாக இருந்தனால தான் அந்த கார்டு மிஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்மளால் பாயிண்ட்ஸ் குறைஞ்சிச்சுன்னா நம்ம ஏற்கனவே கிளாஸில் இருக்க நிறைய பேரை யூஸ்லெஸ், படிக்க மாட்டேற அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களில் திட்டிருக்கா. இப்போ அவளாலேயே கிளாஸ் தோற்று போச்சுன்னா அவளுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குமேன்னு சொல்லி ஹீரோனு திரும்ப சண்டை போட ஆரம்பிக்கிறா. ஹீரோனுக்கு சண்டை போகிற ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்குது, இருந்தாலுமே கூட அவளோட பாடி கண்டிஷன் சரியில்லை. அதனால சண்டையில் அவளால் பெருசாக ஓங்கி அடிக்க முடியல. நான் திருடுவேன்னு தெரிஞ்சுதான் எல்லா சட்டமே பண்ணேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பிகி சொல்கிறா. இவன் என்னடா ஏதோ ஒரு புதுசாக டாபிக் எடுக்கிறாளே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோன் யோசிச்சுட்டு இருக்கா. அந்த கேப்பில் நம்ம ஹீரோன் கொஞ்சம் அசந்த நேரத்தில் நம்ம இபிக்கு வந்து ஓங்கி ஒரு கிக் விட்டுறா. அந்த கிக்கில் நம்ம ஹீரோனும் ஆல்மோஸ்ட் பயங்கர நிலைமைக்கு போயிடுறா. அப்போ அந்த இடத்துக்கு வேற யாராவது வராங்க. நீ சொன்ன மாதிரிக்கே அந்த கார்டை நான் எடுத்துட்டேன், இந்த வச்சுக்கோன்னு சொல்லி யார்கிட்டே கொடுக்குறா. இதே இடத்துல இந்த எபிசோடே முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோடில் பயங்கரமாக ட்விஸ்டெல்லாம் இருக்குது. அடுத்த எபிசோடில் என்ன நடந்துச்சுன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. பாய்.